ஃபண்டமெண்டல் அனலைஸ் பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அதான் வந்து காயின் மார்க்கெட் கப் அப்படின்றது. ஸோ காயின் மார்க்கெட் கப் இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப் ஸ்டோர்லேயோ போயிட்டு வந்து காயின் மார்க்கெட் கப்ன்றது வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. காயின் மார்க்கெட் கப்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நார்மலி கிடைக்கும். ஸோ காயின் மார்க்கெட் கப்ன்றது வந்து இதுதான். ஸோ இங்கே வந்து இருக்குது. இதை வந்து பார்த்து வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்து இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு சைன்இன் பண்ண நீங்கள் சைன்இன் பண்ணி உங்களோட நார்மலி வந்து உங்களோட ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து கொயினை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ராக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து டாப் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல வந்து கொயினை வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி எது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டில் இருக்கோ அதுபடி வந்து ரேங்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே இருந்து நீங்கள் எந்த கோயினை ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த கோயின் எத்தனாவது பிளேஸில் இருக்குது, ஸோ அது வந்து உங்களுக்கு சேஃபாக அப்படின்றது வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுற கோயின்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 50 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு சேஃபாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற அர்த்தம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 50 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற கோயின்ஸுக்குள்ள வந்து ஃப்ளக்சுவேஷன் வந்து ஓரளவுக்கு நம்ம பெரிய அளவில் இல்லாமல் ஃப்ளக்சுவேஷன் வந்து ஓரளவுக்கு குறைவாக இருக்கும். ஸோ இந்த குறைவாக இருக்கிறோடைய நம்ம ஓரளவுக்கு ரிஸ்க் இல்லாமல் ட்ரேட் பண்ணிக்கலாம். நான் ட்ரேட் பண்ணுறது இந்த மோஸ்ட்லி இருக்கிற இந்த 10க்குள்ள தான். அதுலேயுமே வந்து நான் மோஸ்ட்லி இந்த கோயின்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுறதில்ல. என்னோடய சாய்ஸ் வந்து ETH அண்ட் BTC. ஸோ இப்படியான மேஜர் கோயின்ஸில் மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னிக்கு வந்து கரெக்டான கோயின்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து அதாவது கோயின் மார்க்கெட் கப் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ எந்த கோயின் எத்தனையாவது இடத்துல இருக்குன்றதை பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாருங்கள் ட்ரெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த ட்ரெண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் இப்போது ட்ரெண்டிங்கில் கரண்ட்லேயும் வந்து மார்க்கெட்டில் வந்து எந்த கோயின் வந்து கணக்கை பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ ஸோ அதை தான் வந்து இந்த ட்ரெண்டிங்கில் காட்டுவாங்க. ஸோ இந்த கோயின்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்டிங்கில் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க, ஏன்னா இது ஹை வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிக்காதீங்க உங்களோட ட்ரேடிங் ஜேர்னிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வைட் லிஸ்ட்ன்றது வந்து நீங்கள் ஒரு கோயின்ஸை ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கோயின்ஸை வந்து நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு இருக்கலாது. அதனால் வந்து இந்த கோயின்ஸை வந்து ஒயிட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து இந்த ஒயிட் லிஸ்ட்டை வந்து என்ன கோயின் என்ன ப்ரைஸில் நிற்கிதுன்றது வந்து நீங்கள் பைனான்ஸுக்கு போகாமையே பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒயிட் லிஸ்ட் இதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ஓவர்வியூ. இந்த ஓவர்வியூவில் கணக்கு கன்செப்ட் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் மார்க்கெட்டில் அதாவது மார்க்கெட்டில் ஒலியும். ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒலியும் வந்து இப்போதைக்கு $2.98 ட்ரில்லியன் இருக்குது. ஸோ இது வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் டோட்டலாக இப்போ இருக்கிற ஃபண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்னு சொல்கிறேன். ஸோ எலான் மாஸ்க் கிட்ட மட்டும் இருக்கிற காசு வந்து $75 பில்லியன். ஸோ இதோட ஒப்படைக்கில் வந்து 1/3 பங்கு வந்து எலான் மாஸ்க் கிட்டே இருக்குது. ஸோ நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்கிற காசு டோட்டலாக எல்லார்ட்டையும் இருக்கிற காசில் 1/3 பங்கு வந்து எலான் மாஸ்கின்ற அசட்டோட வேல்யூவை விட வந்து நம்மளுக்கு அசட்டோட வேல்யூவுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து எலான் மாஸ்க் எவ்வளோ பெரிய பணக்காரன்றதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கு நினைக்கிறேன். ஸோ எலான் மாஸ்க் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பார்க்கலாம் நம்ம இந்த இண்டிகேட்டர் என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளோட மார்க்கெட்டோட சென்டிமெண்ட். அதாவது மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து இப்போது ஃபேரில் இருக்குது. அதாவது எல்லாருமே பயப்பட்டு இருக்காங்க. செல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் வந்து இப்போ கூடவா இருக்குன்றது தான் இது இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதில் க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து பையர்ஸ் வந்து கூட இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிறக்கான ஆப்ஷன் தான் கூட இருக்குன்றது வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பையோட எடுக்க போகிறீங்க அப்படின்றதுல இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து க்ரீனில் இருக்கா இல்லாட்டி வந்து ஃபேரில் இருக்கான்றதை வந்து டபுள் செக் பண்ணிக்கலாம். பண்ணுறது வந்து உங்களோட ட்ரேடிங்கை வந்து இன்னுமே அக்யூரஸியாக மாற்றும். ஸோ ஒரு அடுத்த ஆப்ஷன் வந்து இங்கே RSI பெருமானம். ஸோ RSIன்றது வந்து நான் இதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். RSI மூவிங் அவரேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் இண்டிகேட்டரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டரை பற்றி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் டொமினேஷன் இதில் வந்து BTC வந்து மார்க்கெட்டில் 59% ஃபண்ட்ஸை வந்து BTC தான் வச்சுருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கிரிப்டோ மார்க்கெட் 100%ன்னு சொன்னால் அதில் வந்து 59% ஃபண்ட்ஸ் வந்து BTCட்டே இருக்குது. அடுத்தது வந்து 12% ஃபண்ட்ஸ் வந்து ETHகிட்ட இருக்குது. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா கூட வந்து நமக்கு 71% ஃபண்ட்ஸ் வந்து ஸோ இந்த 2 கோயின்ஸுமே வச்சுருக்குது, BTC அண்ட் ETH. ஸோ இந்த 2 கோயின்ஸும் தான் நான் ட்ரேட் பண்ணுறதுக்கான ரீசனும் இது தான். ஏன்னா இதில் வந்து பெரிய ஃப்ளெக்சிபிலிட்டி வராது. ஏன்னு சொன்னால் கிரிப்டோ மார்க்கெட்டில் டோட்டல் ஃபண்டில் வந்து 71% வச்சுருக்கிற கோயின்ஸில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது ஸோ நமக்கு சேஃப்.
அண்ட் வந்து மூமெண்ட்ஸுமே வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளால் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ இதனால தான் இந்த காயின் ட்ரெண்டையும் நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ இந்த காயின்ஸ் ரெண்டுமே மேஜரான காயின்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னால் வந்து ஸோ இந்த வந்து இப்போ வந்து ஃப்யூச்சர்ஸில் வந்து இப்போதைக்கு கிட்டத்தட்ட $10.4 பில்லியன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இப்போதைக்கு ஓப்பன் ஆர்டர்ஸில் இருக்குது. அதாவது பொசிஷன் ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 2.9 $10.4 பில்லியன் ப்ளஸ் வந்து 7.5 பில்லியன் வந்து இப்போதைக்கு ஃப்யூச்சர்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓப்பன் பொசிஷனில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து மேலே இது வந்து எல்லாத்தரும் ஸ்டாக் வேல்யூ. ஸோ கோல்டு, என்விடியா அண்ட் வந்து ஆப்பிள். ஸோ இது வந்து நம்ம ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம வந்து அடுத்தது எக்ஸ்சேஞ்சில் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்சுகள் இதில் வந்து என்னத்துக்கு எக்ஸ்சேஞ்சை பார்ப்போம்னு சொன்னோம்னா இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்போம். ஸோ பைனான்ஸ் வந்து எவ்வளோ பெரிய கொம்பு அப்படின்றது வந்து நம்ம இங்கேயே தெரியும். ஏன்னு சொன்னோம்னா பைனான்ஸில் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட $10 பில்லியன் வந்து ஒரு 24 ஹவர்ஸில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து கொயின் பேஸில் வந்து பாருங்கள் இதில் வந்து ஒப்புடேக்கில் பைனான்ஸ் ஒப்புடேக்கில் 10 மடங்கு குறைய. ஸோ செகண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஃபஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்குமே 10 மடங்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இதனால தான் நான் பைனான்ஸ் வந்து எந்த விதமான ரிவார்டுமே எதுவுமே கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசனுமே இதுதான். ஒரு டொப்பில் நிற்கிறவன் எப்போவுமே அவன் பிராண்டில் வந்து அவன் ரிவார்டை கொடுத்து ஒரு தானே எடுக்கணுன்றது இல்லை. நார்மலி வந்து அவன் எக்ஸ்சேஞ்ச் எல்லாருமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதனால் அவன் ரிவார்டு எதுவுமே கொடுக்க மாட்டான். ஸோ இதே வந்து அடுத்தடுத்த எக்ஸ்சேஞ்சை பாருங்கள். ஸோ இதில் வந்து அடுத்தது இருக்கிறது வந்து அப்பிட் என்ற எக்ஸ்சேஞ்ச். அடுத்து வந்து OKX, பைபிட். ஸோ பைபிட்டை வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பார்ட்னர்ஷிப் லிங்க்குமே இருக்குது. ஸோ வீடியோக்குள்ள நான் அந்த வீடியோவையும் கொடுக்குறேன். ஸோ லிங்கையும் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு வந்து பார்ட்னர்ஷிப் லிங்கில் வந்து பைபிட் ஓப்பன் பண்ணி அப்படின்னு சொன்னால் இந்த ஃபீஸில் வந்து உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்ஸ் தரும். அண்ட் வந்து ப்ளஸ் ஒரு $9 வந்து ஏர்ட்ரோப்பாக நியூ யூஸர்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி அது சம்மந்தமாக வீடியோவுமே இருக்குது. அதே வந்து பார்த்து நீங்கள் அந்த ஏர்ட்ரோப்பையும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணுறது ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ நான் யூடியூப் சேனலே கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பிட்கெட். ஸோ அந்த பிட்கெட்டில் பார்ட்னர்ஷிப் லிங்குமே இருக்குது. நான் அடுத்த வீடியோ வந்து இந்த பிட்கெட்டோட வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பிட்கெட்டோட கிவ்அவேலையும் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து வருங்க. ஆனால் இதுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் என்னென்ன இருக்குது, ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து எது பெஸ்ட்டானதுன்றதை வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் இயர்லி ரிட்டர்ன் அப்படின்றது இயர்லி ரிட்டர்ன், அதாவது APY வந்து நான் ஆல்ரெடி இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். 500%, 550% APY கொடுக்குறாங்க, 200% APY கொடுக்குறாங்க அப்படின்றது. இந்த APY அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் ரேஷியோவை தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ பேங்க்கில் நம்ம ஒரு காசை வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. ஸோ நம்மளோட இப்போதைக்கு ஸ்ரீலங்காவில் வந்து 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து. பட் நம்ம இதே வந்து BTC ஹோல்டு பண்ணால் 0.1லேருந்து 15 அப் டு 15% ரிட்டர்னுக்கான வந்து கொடுக்குறாங்க. ETH ஹோல்டு பண்ணால் இதில் வந்து 20% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இதெல்லாமே இயர்லிக்கு. ஸோ இதெல்லாம் என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்ன எக்ஸ்சேஞ்ச் என்ன கன்செப்டில் கொடுக்குறாங்க, ஸோ டோட்டல் அப்டேட்டுமே வந்து இதுக்குள்ள வந்தால் பார்த்துக்கலாம். ஆனால் அடுத்து வந்து NFT அப்படின்றது நான் பஞ்சபிள் டோக்கன். இதுவுமே பெரிய டாபிக் ஒன்று. நமக்கு ஃப்யூச்சரில் வந்து NFT அப்படின்றது வந்து ஒரு அதாவது நீ இப்போ வந்து ஐசி வச்சுருக்கீங்க, ஓகேவா, NIC வச்சுருக்கீங்க. NIC அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு கார்டாக இருக்குது. அந்த NICயை வந்து யாராலையுமே காப்பி பண்ண முடியும். பட் இதை வந்து நான் பஞ்சபிள் டோக்கன் NFTயாக மாற்றுறவன்னு சொன்னால் இதெல்லாம் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாறிடும். டிஜிட்டல் ஃபார்மேட்டில் NFT அப்படின்றதுக்கு பிளாக் செயினில் உங்களோட ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். பிளாக் செயினில் ரிஜிஸ்டர் ஆனால் யாராலையும் மாற்றிடாது. உங்களோட NFT மாதிரி உங்களோட ஐசி மாதிரி யாராலையுமே ஐசி க்ரியேட் பண்ணிடாது. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து நம்மளோட காணின்ற ஃபார்மேட் இந்த NIC அப்படி எல்லாமே வந்து நான் பஞ்சபிள் டோக்கனாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ சான்சஸ் எல்லாம் கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். ஸோ இது வந்து நான் இதை பற்றி நான் ஃபுல்லாக ப்ரோகு வந்து அடுத்த டுட்டோரியல் வீடியோவில் போடுறேன். கிரிப்டோவில் வந்து கணக்கு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம 1 by 1 வந்து கற்றுக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் விஷயம் வந்து நான் இதில் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸில் நான் கணக்க விஷயம் சொல்லியிருப்பேன். ஒரு கோயினோட யார் கிரியேட்டர், அந்த கோயினோட வைட் லிஸ்ட் பார்க்க சொல்லியிருப்பேன். அந்த கோயினோட டோக்கனாமிக்ஸ் பார்க்க சொல்லியிருக்கேன், எவ்வளோ சப்ளை இருக்குன்ற பார்க்க சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாமே வந்து எங்கே பார்க்கலாம்னு சொன்னால் நம்ம கோயின் மார்க்கெட் கப்பில் ஈஸியாகவே பார்த்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த XRP அப்படின்ற கோயினை வந்து எடுக்கிறேன். இந்த XRP அப்படின்ற கோயினில் வந்து ஸோ சிம்பிளாக அது கோயினை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து கம்யூனிட்டி பார்த்துக்கலாம். ஸோ கம்யூனிட்டியில் யாரெல்லாம் என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்க, ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்து இதை வந்து பிளைண்டாக நம்பாதீங்க. இது வந்து ஒவ்வொரு க்ரியேட்டரும் போடுற போஸ்ட்டு தான். ஸோ நானுமே வந்து இங்கே போஸ்ட்டு போடலும். ஸோ இதை பார்த்து பிளைண்டாக நம்பாதீங்க. அடுத்து வந்து என்ன மார்க்கெட், எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து XRP இருக்குது, ஸோ என்னென்ன கோயினை வச்சுட்டு வந்து XRPயை பை பண்ணலாம், இதெல்லாமே வந்து இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து நியூஸஸ். XRP பற்றி எதுனா நியூஸ் வந்துருக்குது.
ஸோ இதெல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த நியூஸ் எல்லாமே நீங்கள் கணக்கு தூரம் போயிட்டு தேடி பார்க்க தேவையில்லை. இங்கேயே வந்து எக்ஸ்ஆர்பியின் நியூஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இயர்லி ரிட்டர்ன், போர்ட்ஃபோலியோ, ஸோ எபவுட்ன்றது கான்செப்ட் இருக்குது. இப்போது இந்த எபவுட்டில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எபவுட் பார்க்கறதுக்கு முதல் வந்து நான் இந்த ஹிஸ்டோரிக்கல் டேட்டா வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் வந்து. ஸோ நம்ம ஒரு லாஸ்ட் 1 இயருக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ஆர்பியோட ப்ரைஸ் ரேஷியோ வந்து எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகிருக்குன்றதை வந்து நம்மளால் பார்த்து கேளும். ஸோ இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்து கேளும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் வந்து ஓவர்வியூலேயே வரேன். ஸோ ஓவர்வியூவில் வந்துட்டு வந்து இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எக்ஸ்ஆர்பியோட டோட்டல் சப்ளை அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ டோட்டல் சப்ளை எவ்வளவு, மேக்ஸிமம் சப்ளை எவ்வளவுன்றது, நம்ம மேக்ஸிமம் சப்ளையும் டோட்டல் சப்ளையும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த காயின் வந்து நமக்கு சேஃபஸ்ட்டு காயின், சரியா? 2 ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இந்த காயினை வந்து இனிமேல் மின்ட் பண்ணி எடுக்கலாது, அதாவது புது காயின்ஸை வந்து உருவாக்கலாது. நான் சொல்கிற வேர்டுகள்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ போக போக கற்றுக்கலாம், ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க எந்த விதமான கிளாஸ்லேயும், பட் வந்து இதெல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க தான் வேணும். ஸோ நீங்கள் போக போக இந்த வேர்டு எல்லாமே கற்றுப்பீங்க. ஸோ இந்த மின்ட் அப்படின்றது என்னென்னா வந்து மின்டிங் அப்படின்னு சொல்கிறது, ஒரு டோட்டல் சப்ளை வந்து அன்லிமிட்டடாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால் புது காயின்ஸை வந்து மின்டிங் பண்ணி எடுக்க முடியும். மின்டிங்ன்ற கன்செப்டுகளால் நம்மளால் இங்கே இருக்க டோட்டல் சப்ளையில் விட எக்ஸ்ட்ராவாக ஒரு கோயினை உருவாக்கி எடுக்கலும் இந்த கோயின் கிரியேட்டரால். ஸோ இங்கே வந்து டோட்டல் சப்ளை 100 இருக்கிற, மேக்ஸிமம் சப்ளை 100 பில்லியன் இருக்கிறதால இந்த கோயின்ஸை வந்து யாராலையுமே மின்டிங் பண்ணி எடுக்கலாது. ஸோ நமக்கு இது சேஃபஸ்டான கோயின், சரியா? ஸோ அதனால் இதில் டோட்டல் சப்ளை அன்லிமிட்டடாக இருந்தால் சேஃப் இல்லை அப்படின்றது அர்த்தம் இல்லை. பட் இதில் ஒரு லிமிட்டட் சப்ளை இருக்கிறதால வந்து இது ஹை டிமாண்டுக்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ செகண்ட் வந்து இங்கே டோட்டல் சப்ளை, மேக்ஸிமம் சப்ளையும் டோட்டல் சப்ளையும் சேமாக இருக்குது. அதாவது அவங்க மேக்ஸிமம் சப்ளையை வந்து டோட்டலாக வந்து சப்ளை மேக்ஸிமமாக அவங்கள்ட்ட இருக்கிற கோயினை டோட்டல் சப்ளைக்கில் வந்து விட்டுருக்காங்க. இதுதான் வந்து இதோட பெனிஃபிட். அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து சர்க்குலேஷன் சப்ளை அப்படின்றது இருக்குது. சர்க்குலேஷன் சப்ளை அப்படின்னு சொன்னால் இப்போது 60, இதில் வந்து கிட்டத்தட்ட 60% கோயின்ஸை வந்து அவங்க நம்ம யூஸருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போது மார்க்கெட்டில் வந்து ரன் பண்ணுறதுக்கு விட்டுருக்காங்க. பட் 30% கோயினை வந்து அவங்க தான் இன்னும் ஓன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட கையில் தான் இந்த கோயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கோயின்ஸுன்ற 30% வந்து அவங்களோட டெவலப்பருக்கு, அவங்களோட இன்வெஸ்டருக்கு, கோயின் கிரியேட்டருக்கு அண்ட் வந்து எனிவார ப்ராஜெக்ட்டுக்கு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு பெரிய விஷயமானு கேட்டோம்னா பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னால் இப்போ கணக்கு கோயின்ஸ் வந்து இப்படி தான் வந்து செய்வாங்க. அவங்கள வந்து கோயின்ஸை வந்து அவங்களோட ஸ்டொக்கை வந்து அவங்க வச்சிருக்க மாதிரி தான் கிட்டத்தட்ட 30% கோயினை வந்து அவங்க ஓன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எந்த விதமான இஷ்யூஸ் நமக்கு இல்லை. ஸோ 60% கோயின்ஸ் வந்து மார்க்கெட்டில் தான் இருக்குது. அண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து 3.7% ஃபண்ட்ஸை வந்து எக்ஸ்ஆர்பி வச்சிருக்குது. ஸோ இது நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ தான். எப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் 71% ஃபண்ட் வந்து பிடிசி மீடிஎச் வச்சிருக்க டைமில் அது ஒரு 3% இது வச்சிருக்கேன்னு சொன்னால் 74%, 75% கிட்ட வந்து இந்த 3 கோயின்ஸுமே வச்சிருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு தான், நமக்கு வந்து இது பெஸ்ட் தான், ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஆல் டைம் லோ, ஸோ கிட்டத்தட்ட 0.0002 இருந்து வந்து கிட்டத்தட்ட நமக்கு $3.8 வந்திருக்குது. ஸோ $3.8 வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது எத்தனையோ மடங்கு தான். ஸோ இதில் வந்து முன்னுக்கு இன்வெஸ்ட் பண்ணவங்கெல்லாம் இப்போதைக்கு மில்லியனராக தான் இருப்பாங்க. பட் யாரெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்க பெரிய அளவு மில்லியனராக ஆகிருப்பாங்க. யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணி செல் பண்ணாங்களோ தான் அவங்க வந்து இத்தனைக்கு வந்து ஸோ அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதான் கிரிப்டோவில் இருக்க ஃபேட் ஃபண்டு. ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எனிதான் மேஜரான விஷயம். ஸோ இதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கணும். ஸோ நான் இந்த டோட்டல் சப்ளை இதெல்லாமே வந்து உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விளங்கல் அப்படின்னு சொன்னால் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த எபவுட் அப்படின்றது. இந்த எபவுட்டில் வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்ன சொன்னால் இங்கே வந்து ஒஃபீஷியல் லிங்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைட் பேப்பர் அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். பைட் பேப்பர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணால் பிடிஎஃபாக வரும். அவங்க என்னென்ன செய்ய போகிறாங்க, என்னென்ன செஞ்சுருக்காங்க, யாரெல்லாம் டீமில் இருக்காங்க, ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வரும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது நான் அவங்களோட வெப்சைட் வந்து. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ஆர்பியோட ஓன் வெப்சைட்டுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதெல்லாமே கணக்கு பேர் தெரியாது. இப்படி வந்து வெப்சைட் இருக்குது, ஒரு கோயின்டா என்னது அப்படின்றது தெரியாமே ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்படி ஒரு கோயினுக்கு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எக்ஸ்ஆர்பியை பற்றி எனக்கு தெரிஞ்சபடியாக நான் நார்மலே சொல்லிக்கிறேன். ஸோ எக்ஸ்ஆர்பி வந்து ஒரு பிளாக் செயின் ப்ராடக்ட். பிளாக் செயினில் விட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம டோக்கன் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஏபிஐ டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏபிஐ வச்சு வெப்சைட் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம என்எஃப்டி டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியான கன்செப்ட் எல்லாமே வந்து இந்த எக்ஸ்ஆர்பியை வச்சு பண்ணிக்கலாம். எக்ஸ்ஆர்பின்றது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் கேட்வேஸ். ஸோ பேமெண்ட் கேட்வேஸுக்கு வந்து நம்ம எக்ஸ்ஆர்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் இது எக்ஸ்ஆர்பி வந்து குறைஞ்ச ஃபீஸ் இருக்கிற ஸ்பீடஸ்ட்
பிளாக் செயின் வந்து. ஸோ அதனால வந்து XRP வந்து பெரிய அளவில் ஹைப் இருக்குது. அண்ட் வந்து இன்னுமே அவங்களோட டீம் வந்து ஆக்டிவில் தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட டோட்டல் வெப்சைட்டுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து ட்விட்டர் பேஜ். ஸோ ட்விட்டர் பேஜை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ட்விட்டர் பேஜை செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த ட்விட்டர் பேஜில் என்ன ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். லாஸ்ட்டாக வந்து XRP வந்து இதில் லான்ச் பண்ணவங்க என்ன லான்ச் பண்ணவங்கன்னா ரிப்பியல் RLUSD அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேபிள் கோயினை. அதாவது நீங்கள் USDT கேள்விப்பட்டிருப்பீங்க. USDT வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. USDT வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேபிள் கோயின். ஸோ இதே மாதிரி XRP நெட்வொர்க், XRPன பிளாக் செயின் இல்லை, XRP பிளாக் செயினில் வந்து ரன் ஆகிற ஒரு ஸ்டேபிள் கோயின் தான். அதாவது $1 இருக்கிற கோயின் தான் வந்து $1 எப்போவுமே மாறாமல் இருக்கிற கோயின் தான் வந்து RLUSD அப்படின்றது. RLUSDன்றது வந்து நமக்கு ஒரு ஸ்டேபிள் கோயின் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த RLUSDயை வந்து நம்ம இதை வச்சுட்டு பேங்க் சிஸ்டத்தோட கொலாபரேட் பண்ணுற பிளானுமே இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து எங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜில் அவங்களோட அப்டேட்டுகளில் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து இவங்க ஒரு மாஸ்டர் கார்ட்டுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாஸ்டர் கார்டை வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டேபிள் கோயினான RLUSDயை வந்து நம்ம வந்து எங்கே, அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்கோட கொலாபரேட் பண்ணுறதுக்கும் ஐடியாவில் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தா தான் வந்து இந்த கோயினில் ப்ரொஜெக்ட் நல்லா இருக்குது, அடுத்த கட்டம் இது அப் ஆகுமா டவுன் ஆகிறான்ற டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிம்பிளாக போயிட்டு சார்ட்டில் கீறிட்டு படங்குறது இல்லை ட்ரேடுன்றது. ஸோ ட்ரேடில் வந்து இவ்வளோ கன்செப்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே இதுலேயுமே இவ்வளோ இல்லை, இதையும் விட வந்து நீங்கள் கணக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலி வந்து இந்த ட்ரொப்பியல் அவங்களோட வெப்சைட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கன்செப்ட் வந்து நான் XRPயை பற்றி கொஞ்சம் விஷயம் சொல்லிடுறேன். ஸோ XRP வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களோட வெப்சைட்டில் என்னென்ன பார்த்துக்கலாம் சார், XRP என்ன வேலை செய்கிறாங்க, அவங்க என்னென்ன சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த கன்செப்ட் வந்து அவங்களோட யூஸ் கேஸ் என்னது, அதாவது அவங்களோட யூஸ் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸுக்கு வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம், பேமெண்ட் கேட்வேக்கு யூஸ் பண்ணிக்கலாம், NFCக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டேபிள் காயின் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வந்து கணக்கை இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து அவங்க வந்து கணக்கை டெவலப்மெண்ட் லாங்குவேஜை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ஸோ அடுத்தது வந்து இப்போ ஜாவா. ஸோ இப்படியான டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் எல்லாமே வந்து லைப்ரரி வந்து அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியான கணக்கு கன்செப்ட் வந்து அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இவங்களோட வெப்சைட்லேயே வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணலாம். இப்போ வந்து இவ்வளோ கன்செப்டையுமே பார்த்து தான் வந்து நான் ஒரு கோயினை பை பண்ணி ஹோல்டு பண்ணுறதா இருந்தான்னா அதை பண்ணணும். ஏன்னு சொன்னால் நான் ஒரு கோயினை வந்து பை பண்ணி ஹோல்டு பண்ணுறேன். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு ஸ்டாக் வாங்குறதா இருந்தால் அந்த கம்பெனியை பற்றி எப்படி தெரியணுமோ, ஒரு கோயினை வாங்குறேன்னு சொன்னால் எனக்கு அந்த கோயினை பற்றி தெரியணும். ஸோ இதெல்லாமே தெரியாமல் நான் போயிட்டு சார்ட்டை போட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய ஃபண்ட்ஸ் லூஸ் ஆகிறதுக்கு 99% வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாலேஜை வளர்த்துக்கோங்க, இப்படியான விஷயங்களை தேடி பண்ணிங்க. ஸோ அண்ட் வந்து நான் இப்படியான விஷயங்களை சொல்கிறேன், நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். குட் பை காய்ஸ்.